வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நமக்கு இந்த கேரளால டீச்சர் அப்படின்னாலே நமக்கு வந்து மலர் டீச்சர் தான் வந்து ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்பவே அழகா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு 3 டீச்சர் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட கேரக்டர் வந்து சொர்ணாக்கா மாதிரி இருந்திருக்கு. 3 சொர்ணாக்கா ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் யாரு, போலீஸ் அவங்கள வந்து எப்படி கைது பண்ணாங்க, அவங்க வந்து இந்த ட்ரக் கேஸ்ல தான் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன ட்ரக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால நமக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்கு, இந்த கேஸை பத்தி நம்ம வந்து ரொம்பவே டீட்டெயிலா இந்த வீடியோல பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கேரளால 3 டீச்சர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து அவங்களோட வேலையா இருக்கு. அவங்க 3 பேரோட பேர் வந்து கீர்த்தனா, காவியா, நீஷ்மா. இதுல முக்கியமானவங்க வந்து அந்த கீர்த்தனா. அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த விளையாட்டு சொல்லிக் கொடுக்கறது, யோகா சொல்லிக் கொடுக்கறது, அதுதான் வந்து அவங்களோட வேலையா இருந்திருக்கு. போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆபரேஷன் டூஃபான், இப்ப நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கூட கேரளா கூட நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த போதைப் பொருள் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுதான். அது மூலமா தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கீர்த்தனா அப்படிங்கிறவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்கள வந்து சீக்கிரட்டா இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ டீச்சரா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட சேலரி அப்படிங்கிறது ஒரு 12,000 அந்த அளவுக்கு தானே வரும். ஆனா இவங்களோட அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அப்படிங்கிற மாதிரி பல லட்சம் வந்து டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. இந்த அமௌண்ட்லாம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்க போகும்போது தான் இவங்க வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து தெரிய வந்திருக்கு. விசாரணையில இவங்க மட்டும் கிடையாது, இவங்களுடைய டோலிஸுமே வந்து இந்த மாதிரியான வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மைகளுமே வந்து தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ட்ரக்ஸுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுமே வந்து கண்டினியூவா இந்த ட்ரக்ஸை வந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அவங்க வந்து எப்படி வந்து சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க்கா இருந்திருக்கு. அதுல இவங்க தான் வந்து ஒரு இடைத்தரகர், அதாவது அந்த பெரிய நெட்வொர்க்குக்கு இவங்க வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்திருக்காங்க. இவங்க தான் வந்து இப்ப யாராவது உங்களுக்கு ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னா இவங்களுக்கு நீங்க QR கோடு மூலமா அமௌண்ட்டை வந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னு வந்தா நீங்க வந்து அது மூலமா என்ன பண்ணிக்கலாம், இந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இப்போ டீச்சருக்கு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றது அப்படிங்கிறதுனால பெருசா யாருக்குமே எந்த ஒரு டவுட்டுமே வராது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க. இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு இந்த ஆளுங்கட்சியோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அதனாலதான் வந்து இவங்களை யாருமே வந்து எதுவுமே கேட்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுமே அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல வந்து போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இதுக்காக அவங்க வந்து என்ன ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, MDMA, அதாவது மெத்திலின் டைஆக்சி மெத்தபெட்டமைன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சாதாரணமான ஒரு போதைப் பொருள் கிடையாது. இது வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். இதை வந்து இல்லீகல், இதை வந்து தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ண ஒரு விஷயத்தை தான் வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, ஓகே, இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இதுல இந்த எக்ஸெப்டசி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேரானந்தம். அதாவது நார்மலாவே நம்மளோட உடம்புல இந்த மகிழ்ச்சி அது வந்து சுரக்கிறதுக்கு ஒரு திரவம் வந்து இருக்கு. இப்போ இந்த ஒரு ட்ரக்ஸை நம்ம எடுத்துக்கிறது மூலமா அது வந்து ரொம்பவே அளவு கடந்து நம்ம வந்து ரொம்பவே ஹாப்பியா இருப்போம். இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூவா நமக்கே தெரியாது நம்ம வந்து ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸா இருப்போம். இப்போ காமனா நமக்கு பிடிச்ச ஒரு படத்தை பார்க்குறோம்னு வைங்களேன், இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம், நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கூட பேசுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே ஹாப்பியா இருப்போம். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இந்த ஒரு ட்ரக்ஸை எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து அவ்வளோ சந்தோஷமா இருப்போம். நம்ம வந்து ஒரு வேற ஒரு உலகத்துக்குவே போயிடுவோம். இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் வந்து அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிறதுனால இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ட்ரக்ஸை வந்து எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய பாடியில என்ன மாதிரியான அஃபெக்ஷன்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஹை ஆயிரும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும், இப்போ நார்மலா ஒரு வண்டியில வந்து ஆயில் இல்லாம நம்ம வந்து வண்டியை ஓட்டணும் அப்படின்னா இன்ஜின் எப்படி வந்து பாலா போயிருமோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ட்ரக்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட லிவரா இருக்கட்டும், இல்ல கிட்னி, ஹார்ட் எல்லாமே வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிரும். நம்ம வந்து செத்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து
கேட்டா ரொம்பவே ஷாக்கா அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்டவங்கலாம் வந்து இந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கிங்கான சில விஷயங்களையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஏதோ சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு டைம் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்மளால விடவே முடியாது. இது வந்து நம்மள அந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஒரு நாள் நீங்க எடுத்துக்கிறீங்க, அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏற்படும். நீங்க வந்து யாரை பார்த்தாலும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவீங்க. உங்களுக்கு யாரையாவது ஒருத்தவங்கள பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இதுல நடக்கும். இது வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த ட்ரக்ஸை தான் வந்து இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்ளை பண்ணிருக்காங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல இன்னும் சில உண்மைகள்லாம் வந்திருக்கு. இவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இவங்க வந்து பெங்களூர்ல அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவங்க இதை ட்ரை பண்ணி அதுக்கு மூலமா தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குள்ள வந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த நெட்வொர்க் எல்லாம் வந்துட்டு இவங்களெல்லாம் வந்துட்டு எப்படி கைது பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக இப்ப ஸ்பெஷல் டீமையுமே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மூலமா இப்ப அவங்க யாருமே வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து ரொம்பவே சிவியரா இந்த ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பத்தி சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. அது உண்மையிலேயே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அந்த கீர்த்தனா அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு பக்கம் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ட்ரக்ஸுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முகாம்கள், இந்த கேம்பெயின்லாம் நடத்தி அதுக்கான விழிப்புணர்வு விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜூம்பா டான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இது நம்ம பண்றது மூலமா நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். இந்த மாதிரி போதை பழக்கம் இதெல்லாம் வந்து நம்ம அடிமையாக மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஜூம்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே அவங்க கிட்ட இருந்து அந்த போதை பொருளை ஒரு பொட்டலை வந்து கீழே விழுந்ததாகவே வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எப்படி சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து அவங்க வந்து டைரக்டா சப்ளை பண்றது கிடையாது. ஒரு கடையிலயோ இல்ல ஒரு மரத்தடியிலையோ இல்ல மறைமுகமான ஒரு இடத்துலயோ வச்சுட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வந்து லொகேஷனை ஷேர் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ற நம்பரை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து கண்டுபிடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கல்ஃப் வளைகுடா நாடுகள்ல இருக்க ஃபேக்கான நம்பரை வச்சு தான் இவங்க வந்து வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் இல்ல டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே வந்து அந்த நம்பரை தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல அவங்க பண்ண சாட் இது எல்லாத்தையுமே வச்சுதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இவங்க வந்து முன்னாடியில இருந்தே இதை மட்டும் தான் வந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அதை வந்து அப்போ அவங்க வந்து ரொம்பவே விட்டுட்டாங்க. இப்போ எதிர்கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தாலையும் இப்போ போலீஸோட இன்வெஸ்டிகேஷனால தான் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா ஒரு விஷயம், இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவான், மச்சான் இதை நீ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ண வேண்டியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ட்ரீமுக்காக நீங்க வந்து ஒரு டைம் இல்ல எத்தனை டைம் வேணா வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்காக வந்து தோத்து போகலாம், அது வந்து வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி நம்மளை அடிமையாக்கக்கூடியது, நம்மளோட வாழ்க்கையை வந்து நாசமாக்கக்கூடிய ஒரு விஷயத்த, அது வந்து ட்ரிங்க்ஸா இருக்கட்டும் இல்ல சிகரெட்டா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி கஞ்சா எதுவா இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அதை நீங்க வந்து தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அதாவது இப்போ எல்லாருக்கிட்டையுமே இப்போ இந்த ஜென்சி இவங்களுடைய மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிகரெட் பிடிக்கிறது தான் வந்து கெத்து, ட்ரிங்க்ஸ் பண்றது தான் வந்து கெத்து, இதெல்லாம் வந்து பண்ணாதவங்களை வந்துட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி அம்மாஞ்சி பூமர் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்ப தெரியாது, ஃபியூச்சர்ல தான் வந்து தெரியும். இப்போ இவங்களால இவங்களுடைய குடும்பங்களுமே வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து யோசிக்கிறதே இல்லை. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க தவிர்த்துருங்க. உங்களோட லைஃபுக்காக நீங்க வந்து எவ்வளவு ட்ரை பண்றீங்களா அது வந்து நீங்க தாராளமா பண்ணலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுடைய லைஃபையே வந்து நாசமாக்க கூடியது. ஸோ அதை வந்து யாருமே பண்ணாதீங்க. நான் உங்களை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இப்ப நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கூட இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து விடணும், எல்லாருமே வந்து இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த MDMA இந்த ட்ரக்ஸ் இருக்குல்ல, இது வந்து நீங்க கண்டினியூவா எடுத்துக்கிற மூலமா உங்க கையில இப்ப காசு இல்லை அப்படின்னா எங்கேயாவது போய் திருடணும், கொலை பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு கூட அது கொண்டு போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருத்தவங்களை அழிச்சு கொஞ்ச நேரம் கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்காக நம்மளை அடிமையாக்கிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஸோ நீங்க தான் உங்களுடைய லைஃபை
வந்து யோசிச்சு ஒவ்வொரு முடிவையுமே வந்து எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுல நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட லைஃப் இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த 3 டீச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் சம்பந்தமான வீடியோவை வந்து நம்ம சேனல்ல போடணுங்கிறத நீங்க வந்து கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அது சம்பந்தமான வீடியோக்களை வந்து போடுவேன். இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.